ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேக்கடி ஃபாரஸ்ட் ப்ளஸ் முல்லை பெரியார் அணையில் போட்டிங் போயிருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேக்கடி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிள் எதுவுமே அலௌட் கிடையாதுங்க. அவங்க அதுக்கு பிரத்யேகமாக வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, அதில் தான் போக முடியும். நம்ம தேக்கடிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட்டை காமிச்சா தான் அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் நம்ம ஏற்றுவாங்க. அது மூலமாக தான் நம்ம முல்லை பெரியார் அணைக்கு போக முடியும். ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய புலிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம கண்ணுக்கு என்னென்ன அனிமல்ஸ்லாம் தென்படுது அப்படின்ட்டு. நாங்கள் போன வாரம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் போகிறப்ப போட்டிங்க்கு எதுவுமே புக் பண்ணலைங்க. ஆன்லைனில் தான் புக்கிங்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் யதார்த்தமாக போனதுனால நாங்கள் போட்டிங்க்குன்னு எதுவுமே புக் பண்ணலை. பட் லக்கிலி பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாக போய் டிக்கெட் இருக்கான்னு கேட்டோம். எங்களுடைய நேரம் டிக்கெட் கிடச்சிது. ஆஃப்டர்நூன் 1:45 மணிக்கு எங்களுக்கு போட்டிங் டிக்கெட்டு. 1:45 இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்னு நினைக்கிறேன் அந்த போட்டிங்கில் ட்ராவல் பண்ணி அப்படியே சுற்றி காமிப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுற இடம். இங்கே நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம நடந்து போகணும். அங்கேருந்து போட் மூலமாக அந்த எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்க போகிறாங்க. டைம் வந்தோடனே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. மக்கள் எல்லாம் அவங்க கைடன்ஸ் பண்ணுறாங்க, இந்த வழியாக தான் போகணுன்னு சொல்லிட்டு. அது வழியாக நம்ம உள்ளே நடந்து போகணும். போட் கிட்ட போன உடனே நம்மளுடைய டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே விடுறாங்க. நாங்கள் போயிருந்த போட்டில் பார்த்திங்கன்னா கீழ்த்தளம் மேல்தளம். எங்களுக்கு சீட்டிங் மேல்தளத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் மேலே ஏறுறப்ப பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நம்மளுடைய டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி தான் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே போகிறப்பவே பார்த்திங்கன்னா அந்த போட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நின்றுட்டு நம்மளை கைட் பண்ணுறாங்க. நீங்கள் கீழே உட்காரணும், மேலே போகணும் அப்படின்ற தகவல் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். போட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் மக்களை ஏற்றுறாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா அந்தந்த சீட்லேயே லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு போன உடனே அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும். ஆக்சுவலாக அது எப்படி போடுறதுன்னு சில பேருக்கு தெரியல. அவங்களே பார்த்திங்கன்னா அதை போட்டு விட்டுறாங்க. அங்கே போட்டு உள்ளே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே நமக்கு ப்ராப்பராக இப்படி தான் போட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போட்டையே எடுக்கிறாங்க. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க. வெளியே கை நீட்டக்கூடாது அப்படின்றது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, எந்திரிச்சு நிற்கக்கூடாது அப்படின்ற எல்லா தகவலையுமே அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டில் பேலன்ஸ்டாக உட்கார சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போன உடனே எல்லோரும் ஒரே சைடாகவே உட்காந்துருந்தோம். போட்டில் இருக்காங்க இல்லையா இன்சார்ஜஸ், நாங்கள் இருந்த இடத்துல 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதி மக்களை எழுப்பி இந்த 2 சைடுமே பேலன்ஸ்டாக உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போட்டை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், போட் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இடம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுற்றி ஃபாரஸ்ட், அதில் போட்டில் அப்படியே போகிறப்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நாங்கள் என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். டீர் பார்த்தோங்க, 2-3 டைப்பில் டீர் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைசன் பார்த்தோம். பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஃபுல்லாக ரோமம், உடம்பு ஃபுல்லாக அப்படியே செம்ம பிளாக்காக, பார்க்கவே பயமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மங்கீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைப் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தோங்க.
அந்த சத்தம் இன்னும் கூட காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக சத்தம் போட்டதுங்க அந்த பேர்ட்ஸ்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது உள்ளே போக 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 அப்படியே ரொம்ப அமைதியாக ஆகிடுது. அதில் சின்னதாக ஒரு குண்டூசி போட்டால் கூட சவுண்டு கேட்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப கொயிட்ட காமாக இருக்குங்க அந்த இடம். அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக அதில் போகிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் உள்ள பயம் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பார்த்துட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா யானையினுடைய கால் தடம்லாம் பார்த்தோம். நல்லா பெருசு பெருசாக காமிச்சாங்க உள்ளே இருந்த கைடு. அது மட்டும் இல்லாமல் புலிகள்லாம் நிறைய இருக்குமா. ஆனால் இந்த டைமுக்கு இப்போ இருக்கக்கூடிய வெயிலுக்கு அது வெளியில் வராதான். சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். இப்போ கீழே இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 3-3:15 இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த போட்டிங்க்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டு 225 நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆன்லைனில் எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எனக்கு தெரியலைங்க. ஸோ 3 மணி ஆயிடுச்சுங்களா, ரொம்ப பசிச்சுது. சரின்னு சொல்லிட்டு உள்ளவே இருக்கக்கூடிய கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா, அதே டிக்கெட் தான் மறுபடியும் ரிட்டன் வர்றதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேக்கடி ஃபாரஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. போட்டிங்கும் சூப்பராக இருக்குது. எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்டுமே அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் சில இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். பை.